பயங்கரமான தெஜ்ஜாலை கடவுளாக ஏற்று அவனை பின்பற்றி செல்லக்கூடிய 5 கூட்டத்தாரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அவர்களை பற்றி தான் இந்த பதிவிலே தெளிவாக பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாவதாக. தொடர்ச்சியாக தெஜ்ஜாலை பற்றிய பல விடயங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அதை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய லிங்குகளை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், மேலே ஐ பட்டன், எண்ட் ஸ்கிரீனில் கொடுக்கிறேன். செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த பதிவில் தெஜ்ஜாலுடைய அற்புதங்கள், சொல்லப்போனால் அவனுடைய மாயாஜாலங்கள், அவனுடைய வித்தைகளுக்கு ஏமாந்து அவனை கடவுளாக ஏற்று 5 கூட்டத்தினர் அவரை பின்பற்றி செல்வார்கள். அந்த 5 கூட்டத்தினர் யார் என்பதை பற்றி தான் இந்த பதிவிலே தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அந்த கூட்டத்தினரை விட்டு அல்லாஹ் எம்மையும் எம்முடைய குடும்பத்தாரையும் எம்முடைய சந்ததியினரையும் பூரா முஸ்லிம்களையும் பாதுகாத்தருள்வானாக. அருமையானவர்களே, இந்த 5 கூட்டத்தாரில் முதலாவது யார் என்று பார்த்தால் இவர்கள்தான் அதிகமாக தெஜ்ஜாலை பின்பற்றுபவர்கள், தெஜ்ஜாலுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யத்பஉ தஜ்ஜால மின் யஹூதி அஸ்ஃபஹான் 70000 அலைஹிமுத் தயாலிஸா. அஸ்ஃபஹானை சேர்ந்த 70000 யூதர்கள் தெஜ்ஜாலை பின்தொடர்வார்கள். அவர்களுடைய தலையிலே தைலசான் என்ற வகை போர்வை இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்தார்கள், அடையாளப்படுத்தினார்கள். அருமையானவர்களே, ஒரு விடயத்தை நன்றாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தற்பொழுது அனைத்து யூதர்களுடைய சாம்ராஜ்யமாக திகழ்வது இஸ்ரேல் தான். இப்படி இருக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ரேல் யூதர்கள் என்று சொல்லாமல் அஸ்ஃபஹானுடைய யூதர்கள் தான் என்று சொன்னதற்கு என்ன காரணம்? இந்த அஸ்ஃபஹான் எங்கு இருக்கிறது என்று பார்த்தால் ஈரானில். கண்ணியமானவர்களே, ஈரானுடைய தலைநகரம் தெஹ்ரான். இந்த தெஹ்ரானில் இருந்து 340 கிலோமீட்டர் தூரத்தில் தென் பக்கமாக இருக்கக்கூடிய ஊர் தான் அஸ்ஃபஹான். இந்த அஸ்ஃபஹான் என்பது 1,59,937 கிலோமீட்டர் வர்க்கத்தை கொண்ட ஒரு பெரும் பரப்பளவு. இந்த ஊரை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். தற்பொழுது இஸ்ரேல் யூதர்களுக்கு, அந்த சியோனிசவாதிகளுக்கு எதிராக இருப்பது ஈரான். இப்படி இருக்க ஈரான் எப்படி யூதர்களுக்கு ஆதரவளிக்க முடியும்? தெஜ்ஜாலை பின்பற்றுபவர்கள் ஈரானில் இருந்து தான் பின்பற்றுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லி இருக்க முடியும்? கண்ணியமானவர்களை, ஆய்வு செய்து பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், இன்று அந்த அஸ்ஃபஹானுடைய பகுதியில் 25,000 35,000 யூதர்கள் குடியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், நபி அவர்களுடைய வார்த்தை எந்த அளவுக்கு உண்மையாகிறது? கண்ணியமானவர்களே, ஈரான் வெளிரங்கத்திலே அவர்கள் யுத்தத்தை பற்றி அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் அவர்கள் அந்த அரசாங்கத்துடைய அனுமதியுடன் 25,000 35,000 யூதர்கள் அந்த அஸ்ஃபஹான் என்ற ஊரிலே இடம்பெயர்ந்து விட்டார்கள். இன்றும் இடம்பெயர்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன் அறிவிப்பு எந்த அளவுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது கண்ணியமானவர்களே. முஸ்னத் அஹ்மத்ல வரக்கூடிய இன்னொரு ரிவாயத், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லயன்ஸிலன்ன தஜ்ஜால் ஹூஸ் வ கிர்மான் ஃபீ 70,000. தஜ்ஜால் 70,000 யூதர்களுடன் ஹூஸ் கிர்மான் என்ற பகுதியிலே தங்குவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்தார்கள். இந்த ஹூஸ் கிர்மான் எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் இரண்டும் ஈரானில் இருக்கக்கூடிய முக்கியமான 2 மாநிலங்கள். ஹூஸ் என்பது ஈரானுடைய மேற்கு பக்கமாக இருக்கக்கூடிய ஹூஸ்தான் என்று தற்பொழுது சொல்லப்படக்கூடிய மாநிலம். கிர்மான் என்பது ஈரானுடைய தென்கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மாநிலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஃபஹான் என்றும் ஹூஸ் என்றும் கெர்மான் என்றும் 3 இடங்களை சொன்னார்கள். இந்த 3 இடங்களும் ஈரானில் தான் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த 3 இடங்களில் இருக்கக்கூடிய 70,000 யூதர்கள் தஜ்ஜாலை பின்துயர்ந்து செல்வார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்தார்கள்.
இரண்டாவது மூன்றாவது கூட்டத்தினர் யார் என்று பார்த்தால் இவர்கள் இருவரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஹதீஸிலே சொன்னார்கள். புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ரிவாயத். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இந்த இரண்டு கூட்டத்தினர் யார் என்றால் நிராகரிப்பாளர்களும் முனாஃபிகூன் நயவஞ்சகர்களும். இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஜ்ஜால் எல்லா இடத்திற்கும் செல்வான், மக்காவுக்கும் மதீனாவுக்கும் வரமாட்டான். முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத் அடிப்படையில் 4 இடங்களுக்கு தஜ்ஜாலால் போக முடியாது. மக்கா, மதீனா, மஸ்ஜிதுல் அக்ஸா, தூர் சீனாய் மலை. கண்ணியமானவர்களை, இந்த இடங்களுக்கு இவனால் போக முடியாது. வானவர்கள் மலக்குகள் வாளேந்திய நிலையில் தஜ்ஜாலை எதிர்ப்பார்கள். அதனால் அங்கே போக முடியாமல் அவன் திரும்பிடுவான். கடைசியாக ஃபயன்ஸிலு பிஸ்ஸபிகா, நபி அவர்கள் சொன்னார்கள், உப்பு நிலத்திலே இவன் வந்து தங்குவான். உப்பு நிலத்திலே தஜ்ஜால் இருக்கும் பொழுது ஃபதர்ஜுஃபுல் மதீனத்து பி அஹ்லிஹா ஸலாஸ ரஜ்ஃபாத்தின், பிறகு என்ன நடக்கும்? மதீனா 3 தடவை அசைய ஆரம்பிக்கும், நடுங்க ஆரம்பிக்கும். இதன் காரணமாக யுஹ்ரஜு இலைஹி மின்ஹா குல்லு காஃபிரின் வ முனாஃபிகின், அந்த மதீனாவில் இருந்து தஜ்ஜாலின் பக்கம் ஒவ்வொரு நிராகரிப்பாளரும் நயவஞ்சகர்களும் வெளியாக்கப்படுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்தார்கள். மதீனா பரிசுத்த பூமியாகிவிடும். அங்கு இருக்கக்கூடிய நயவஞ்சகர்களும் நிராகரிப்பாளர்களும் தஜ்ஜாலுடன் வந்து சேர்ந்து கொள்வார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்தார்கள். 4வது கூட்டம் யார் என்று பார்த்தால் ஜஹ்லத்துல் அஅராப், கிராமப்புற அரபிகளில் அறிவற்றவர்கள். இப்னு மாஜா ஹாக்கிம்ல வரக்கூடிய ரிவாயத். அபு உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கிராமப்புற அரபியுடைய தாய் தந்தை மரணித்திருப்பார்கள். அந்த இருவருடைய கபரிலே அமர்ந்து கொண்டு இவன் இருப்பான். இந்த சந்தர்ப்பத்திலே தஜ்ஜால் வரும் பொழுது இந்த கிராமப்புற அரபியை பார்த்து தஜ்ஜால் கேட்பான், அரஐத இன் பஅஸ்து லக அபாக வ உம்மக அத்தஷ்ஹது அன்னி ரப்புக், உன்னுடைய தாய் தந்தையரை நான் உயிர்ப்பித்து தந்தால் என்னை ஈமான் கொள்வியா, என்னை விசுவாசிப்பியா, என்னை கடவுளாக ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்டதற்கு அவன் ஆம் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறுவான். பிறகு கண்ணியமானவர்களே, அந்த 2 கபர்களை பார்த்து தஜ்ஜால் சைக்கினை செய்வான். அந்த 2 கபர்களில் இருந்து இவனுடைய தாய் தந்தை உயிருடன் வந்து, இவன் தான் உன்னுடைய இறைவன், இவனை ஏற்றுக்கொள் என்று சொல்வார்கள். இவனும் தஜ்ஜாலை ஏற்றுக்கொள்வான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையானவர்களே, இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கக்கூடிய சக்தி அல்லாஹ்விற்கு மட்டும் தான் இருக்கிறது. அப்படி இருக்க தஜ்ஜாலால் எப்படி முடியும் என்று பார்த்தால், நபி அவர்கள் சொன்னார்கள், தஜ்ஜால் சைக்கினை செய்யும் பொழுது 2 ஷைத்தான்கள் அந்த கபருக்குள்ளால் சென்று தாய் தந்தையுடைய உருவத்திலே வெளியே வருவார்கள். உண்மையான தாய் தந்தை வரமாட்டார்கள். ஷைத்தான் தான் அந்த தாய் தந்தையுடைய உருவத்திலே வெளியே வந்து தஜ்ஜாலை ஏற்றுக்கொள்ளுமாறு கூறுவான். இவன் உண்மையான தாய் தந்தையை தான் இவன் எழுப்பிவிட்டான் என்று நினைத்து தஜ்ஜாலை ஈமான் கொள்வான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 5வது கூட்டத்தினர் யார் என்று பார்த்தால் பெண்கள். கண்ணியமானவர்களே, முஸ்னத் அஹ்மத்ல வரக்கூடிய ரிவாயத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபயகூனு அக்ஸரு மை யக்ருஜு இலைஹி நிஸா, தஜ்ஜாலை அதிகமாக பின்பற்றி செல்லக்கூடியவர்கள் பெண்கள் என்று கூறினார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு மனிதன் தன்னுடைய தாயை, தன்னுடைய மகளை, தன்னுடைய சகோதரியை, தன்னுடைய உறவினர்களை சேர்ந்த பெண்களை வீட்டிலே கட்டி போடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே சொன்னார்கள். காரணம் என்ன? அந்த அளவுக்கு அதிகமாக பெண்கள் தஜ்ஜாலை பின்பற்றி செல்வார்கள். இவனுடைய குடும்பத்தை சேர்ந்த பெண்களும் பின்பற்றி விடுவார்களோ, பின்துயர்ந்து செல்வார்களோ என்று பயந்து வீட்டிலே கட்டி போடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படியாப்பட்ட 5 கூட்டத்தினர் தான் தஜ்ஜாலை பின்துயர்ந்து செல்வார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்முடைய பெண்களையும் எம்முடைய குழந்தைகளையும் எம்முடைய குடும்பத்தினரையும் எம்முடைய சந்ததியினரையும் பூரா முஸ்லிம்களையும் இந்த தஜ்ஜாலை பின்பற்றக்கூடிய கூட்டத்தினரை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.